ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். மார்க்கெட்டு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. பார்த்திங்கன்னா நேற்று பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் இங்கே அமெரிக்காவில் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது என்னன்னா டேரிஃப்ஸ். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டேரிஃப்ஸுன்றது என்னன்றது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். அது நேரம் நான் செப்பரேட்டாக சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இப்போது நேற்று அவர் பண்ணது என்னன்னா, நேற்று இருந்து ஸ்டார்ட் ஆச்சு மெக்சிகோ, கனடா அண்டு சைனா மேலே டேரிஃப்ஸ் போடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட ஒரே பாட்டி சடனாக மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சு. நம்ம பிட்காயின் பார்த்திங்கன்னா $95,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த பிட்காயினு சடனாக ஒரே தடவை ஃபால் ஆகி கீழே வந்து $82,000 ஒரே தடவை வந்துடுச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்புறம். இன்னைக்கு காலையில் இங்கே அமெரிக்காவில் அவர் திருப்பியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள். இன்னைக்கு ராத்திரி இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைம் வந்து இன்றைக்கி சாயந்தரம், அமெரிக்காவில் சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணுறேன். அவர் ஒரு ராத்திரி 8 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு டேரிஃப்ஸ் பற்றி திரும்பி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதால் கொஞ்சம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயின் $87,000 $88,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. பிட்காயின் மாத்திரம் இல்லை, ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. ஆல்ட் காயின்ஸு நல்லா மேலே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாரு. கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ன்றது என்னன்னா, இங்கே அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்க்கில் தங்கம் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. டாலர்ஸு, தங்கம் இதெல்லாம் ரிசர்வில் வைப்பாங்க. அதே மாதிரி முதல்ல பிட்காயின் வச்சுருந்தாங்க. பிட்காயின் ஆல்ரெடி இருக்குது, 2 லட்சம் பிட்காயின்ஸ் இருக்குது ஆல்ரெடி அமெரிக்கன் கவர்மெண்ட் ரிசர்வ்ஸில். இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணது இமீடியட்டாக ஒரு 3 காயின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக, சொலானா ஒன்று, XRP ரிப்பிள் ஒன்று, அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ, இந்த 3 காயின்ஸும் ரிசர்வில் எடுத்துக்கிறேன். இது மாத்திரம் இல்லை, நிறைய ஆல்ட் காயின்ஸை நாங்கள் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது லிஸ்ட்டில் இருக்கிறது அவாக்ஸு, அதுக்கப்புறம் லைட் காயின், LTC லைட் காயின், இதெல்லாம் லைனில் இருக்குது. இதெல்லாம் வருன்றாங்க. இது பார்க்கணும் எப்படி, ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்புறம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது மார்க்கெட்டு. பட் எப்போ இந்த டேரிஃப்ஸ் நேற்று காலையில் ஸ்டார்ட் ஆச்சோ ஒரே தடவை டப்புன்னு கீழே விழுந்து போச்சு மார்க்கெட்டு. இப்போ கொஞ்சம் பிட்காயின் பார்த்திங்கன்னா $87,000 $88,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி இன்றைக்கி ராத்திரி அவர் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக, கொஞ்சம் இந்த டேரிஃப்ஸ்ன்றது ஏதாவது ரீதிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கணும் எவ்வளோ வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட்டெல்லாம் கம்ப்ளீட் கிராஷ் ஆகி போச்சு. கம்ப்ளீட் அமெரிக்கா மார்க்கெட்டு, வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகி போச்சு. இது மாதிரி இருக்கிறதுல இந்த டேரிஃப்ஸால் முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான். அவர் என்னமோ சொல்கிறாரு. இங்கே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேரிஃப்ஸ் வார் ஆல நமக்கு அமெரிக்காவுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட போகுது. ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறிடும். எல்லா பொருட்களுமே இம்போர்ட்டடு, எல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம், சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து தான் வரும். இங்கே எதுவும் இருக்காது, அவ்வளோ தயார் பண்ண மாட்டாங்க. அதால் அந்த பொருட்கள் எல்லாம் ஏன்னா இதில் இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே மெக்சிகோ, கனடா, சைனா பிரசிடென்ட்ஸ் கூட அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுங்க, நீங்கள் டேரிஃப்ஸ் போடுங்க, நாங்களும் டேரிஃப்ஸ் போடுறோம் அப்படின்னு. அது பார்க்கணும் எப்படின்னு. அது எப்படி இன்றைக்கி நைட்டு அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் பண்ணி, எந்த டைம் ஆனாலும் நாளைக்கு மார்னிங் ஷார்ட்ஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு நாளைக்கு ஈவினிங் டைமுக்கு வரும் இந்தியாவில். அது பார்த்துக்கங்க. ஷார்ட்ஸில் நான் விவரமாக உங்களுக்கு வைக்க பாருங்கள். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம
கிரிப்டோ கரன்சியில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் எஸ்சிசி ஒரு புதுசாக ஒரு டீமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, கிரிப்டோ டீம்னு. அது என்னென்னா சர்வேலன்ஸ் டீம். இதெல்லாம் மொத்தமாக இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க என்னான்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில்னு ஆல்ரெடி ஒரு பாடி வச்சுருக்காங்க, அது சூப்பர்வைசேஷன் நடக்குது. இப்போது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணார், ஒரு புது பாடி கிரிப்டோ டீம்னு ஒன்று வைக்கிறோம். இது மாதிரி இந்த ஹேக்கிங் எல்லாம் நடந்தது, சமீபத்தில் ஒரு ஹேக்கிங் நடந்தது. அந்த ஹேக்கிங் என்னென்னா பைபிட் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு $1.4 பில்லியன், கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பணத்தில் 9,000 கோடி டாலர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுக்கு மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சர்வேலன்ஸ் டீம் ஒன்று ஏற்பாடு பண்ண போகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவ் நியூஸ். அது இல்லாமல் இங்கே அமெரிக்காவில் ரொம்ப மிக்க சீக்கிரத்திலேயே கண்டிப்பாக இங்கே ரெகுலேட் ஆகிடும். இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸில் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கார், உடனடியாக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுமோ பண்ணி உடனே ரெகுலேட் பண்ணுங்க, ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் வையுங்க அப்படின்றாரு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தாக்கா ஓன்லி ஸ்டேபிள் காயின்ஸில் நல்ல டாப் 200 இருக்கிற காயின்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்போ அமெரிக்காவில் எந்த காயின்ஸ் செலக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணுறாங்களோ அதே தான் ஃபாலோ ஆவாங்க மிச்ச நாடுகளெல்லாம், இன்க்ளூடிங் நம்ம இந்தியா கூட. வேறு தனியாக வச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரே காயின்ஸ் தான் ஆல் ஓவர் வேர்ல்டு ரெகுலேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் என் சஜஷன், உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம், நீங்கள் பார்த்துக்கங்க. மெமி காயின்ஸ் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க. மெமி காயின்ஸ் வேஸ்ட்டுன்றாங்க, அதால் ஒன்றும் ஃப்யூச்சரில் ஒன்றும் யூஸ் இருக்காது, அது எதுவும் டிரான்சாக்ஷன்ஸுக்கும் எதுக்கும் உதவாதது, சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் வச்சிருக்கணும். அதால் அந்த பணத்தை எடுத்து ஸ்டேபிள் காயின்ஸ், நல்ல டாப் 20 இருக்கிற ஸ்டேபிள் காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கினா நல்லா இருக்கும்னு நான் என் ஒப்பீனியன். ஏன்னா இப்போ கூட இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கிறதால நான் அட்வைஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேஒய்சி முடித்த 1 ஹவருக்கு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்புறம் XRP ரிப்பிளில் ஆக்சுவலாக ETF மிக்க சீக்கிரத்தில் வரும். பட் அது முன்னால் SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் கிட்ட இருக்கிற XRP ரிப்பிள் மேலே இருக்கிற கேசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணுன்றாங்க. ETFs கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ரூவல். அதை பற்றி ஒரு கிளிப்பிங் இருக்குது, இப்போ அந்த கிளிப்பிங் வைக்கிறவங்களுக்கு பாருங்கள். அந்த கிளிப்பிங் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ரூவல் ஆன மாதிரி தான் எப்போ அவர் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரோ XRP ரிப்பிள், சொலானா, ஆடா இந்த 3 காயின்ஸும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ETF வந்துடும் அப்படின்றாங்க. நேற்று இவ்வளோ மார்க்கெட் சரிஞ்சு ஸ்ட்ரகிள் ஆச்சு மார்க்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரே தடவை $95,000 $82,000 கிட்டத்தட்ட $13,000 ஒரே தடவை டப்புன்னு ஃபாலோ ஆகி போச்சு கீழே. அவ்வளோ உளுந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் XRP ரிப்பிள் மாத்திரம் ஹோல்ட் பண்ணியிருக்கு. XRP ரிப்பிள் $200 மேலே தான், நம்ம இந்தியன் பணத்தில் $200 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது தவிர்த்து கண்டினியூஸாக அங்கேருந்து ஏறுது தவிர்த்து கீழே வரல. அது ஒன்று அப்சர்வ் பண்ணுங்கள். ஆடா இன்னும் கொஞ்சம் லோவில் இருக்குது, கண்டிப்பாக ஆடா ஒன்று வாங்கலாம். அதுக்கப்புறம் சொலானா கொஞ்சம் வாலட்டைலாக நேற்று மேலே கீழே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி ஸ்டடி ஆச்சு பார்த்துக்கோங்க. சொலானா கூட ETF வரும். சொலானா கூட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வில் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்னால் கவர்மெண்ட்டு சேர்த்து வச்சுப்பாங்க. எப்படி தங்கம் வாங்கி வச்சுக்கிறாங்களோ, டாலர்ஸ் எப்படி வாங்கி வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சியில் ஆல்ட் காயின்ஸாக ரிசர்வாக வாங்கி வைக்க போகிறாங்க நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு. ஏன்னா ஃப்யூச்சரில் ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு போயிடும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா,
உங்களில் யாருக்காவது டவுட்ஸு ஏதாவது எங்கள் கூட சேட் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது. வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப் அப்ஜெக்ஷனால் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துட வேண்டியது வந்தது. என்ன கூட சேட் பண்ணணுன்னா ஒரே வழி, இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே கீழே இருக்கிற நேமில், இந்த நேமில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி அங்கே நீங்கள் உங்கள் டவுட்ஸ் என்னன்னு போட்டிங்கன்னா நான் ஏதோ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.